உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. சேர்ந்து வாசிப்போமா? ஒன்னா சேர்ந்து கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய். சொல்லுங்க, கர்த்தர் அப்புறம் உன்னை வாழாக்காமல் அல்லேலூயா. அருமையான தகவலை 9ஆம் மாசத்துடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே, கர்த்தரை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக மேலாக வாக்குத்தத்தபடியாக மாசத்துடைய எல்லா தேவையை சந்தித்து வாக்குத்தத்தபடியாக பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாம் உணவு இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெய்லி மட்டன் சிக்கன் சாப்பிட்டு முட்டை வெத்து போச்சுன்னு ஒயிட் ரைஸ் கிடைச்சிருக்கீங்க, பரவாயில்ல. இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒயிட் ரைஸ் இருக்குது, சாப்பிடுவோம். போன வாரம் சிக்கன் கறி. அதனால எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், இன்னைக்கு மட்டும் சாம்பார் ரசம் பொரியல் வைக்கிறதுனால பம்பிள்ஸ் ரைஸ் எல்லாம் தட்டு எடுத்துட்டு போய் லைன் வாங்கிப்போம். பெரியவங்க மட்டும் வேண்டாம், சின்ன பிள்ளைங்க தயவுசெய்து வேண்டாம், நீங்க உட்காந்துக்கோங்க. மற்றவங்க எல்லாரும் தட்டில் வாங்கி ஒரு தேச சபையுடைய ஆதாரத்தை நீங்க பரிசுத்த அலங்காரம்னு சொல்லியிருக்குது. சாப்பாடு மீன் பண்ணாதீங்க, வேண்டுகளுக்கு கேட்டுக்கோங்க, நிறைய இருக்குது, பயப்பட வேண்டாம். என்னைக்குமே தேச நடக்கூடிய எதுலையோ உருவாக்கும் சாப்பாடு குறைவே இல்லை, அதுதான் சொல்லிக்கிறேன். இல்லையா? அதை பத்தி தான் இன்னைக்கு நான் செய்தி எடுக்க போறேன். ஏமா போய் படலாம் இல்லையா? சரி, வாசனையோட நல்லா செஞ்சிருக்காங்க, பேசி சாப்பிட்டுருக்காங்க. சரி, போதும். இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன படிச்சோம்? அலையிலேயே வந்து போகுது. சொல்லுங்க மதியம். சரி, இப்ப இந்த வாக்கு கொடுத்த தேவன் இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிக்கவே பெரிய என்று சொல்லியிருக்கிறார். ஆனா அநேக பிரசுத்த வேதாகமத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்க்கிறோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பத்தி ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை நடக்குதா?
கை அசைப்பாங்க. இன்னும் கருப்பா தெரியல, அதிக தெரியல. ஹலோ, பேசலாம். எங்க போயிட்டீங்க? சர்ச்சை போகிறதுல எல்லாம் வந்துட்டீங்களா? இப்ப ஆசீர்வாதத்தை பத்தி நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆசீர்வாதம் எடுக்கவே மாட்டேன். என்ன ஆண்டு சொன்னா தெரியல. எப்பொழுதும் பிளஸிங் பத்தி எனக்கு எடுக்க மாட்டேன். நான் எடுத்து 2-3 வருஷம் ஆச்சு. இது எடுத்து ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள் இந்த தலைப்புல எடுக்கிறேன். நீங்க நிறைய பேர் போது ஆசீர்வாதத்தை பத்தி பேச கண்டித்து உணர்ந்த கிடையாது. ஆனா அப்படி கிடையாது. ஆசீர்வாதத்தை என்னைக்கு எடுக்க மாட்டேன். ஆனால் ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள், ரகசியம், ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக் கொள்வது, தேவனிடத்தில் ஒரு ஆசீர்வாதம், பணத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக் கொள்ளணும் பார்க்க போறோம். கர்த்தர் என்னென்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். ஆகாய் 2:19 வாசிப்போம். ஆகாய் 2:19 வாசிப்போம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் சொன்னாரு. அது எப்படி நம்ம கற்றுக்க முடியும், எப்படி உணர முடியும், எப்படி ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு உங்க வாழ்க்கையில இருக்கும். அது சொன்னாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப அந்த ஆசீர்வாதம் கொடுத்த தேவன் நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமா? கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்க போறோம். இரண்டாவது ஆசீர்வாதம் சங்கீதக்காரன் தாவீது பார்த்து சொல்ல, நீங்க வாசித்த சங்கீதம் போல சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். அப்ப யார் ரகசியத்தை பார்ப்போம். சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பாத்தீங்களா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவன் ஊர் வச்சிருக்காரா? இல்லையா? அப்படியே உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் நினைக்கிறாங்க, அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, எந்த ஜனத்தார தேவன் ஆசீர்வதிப்பார்? கர்த்தருடைய ஜனத்தார். கர்த்தருடைய எல்லாமே கர்த்தருடைய. எடுத்து வாசிகள். என்னாகும் 24:1 வாசிக்கும். என்னாகும் 24. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. அதனால இஸ்ரவேல் பேர் வச்சுக்கிறாங்க. வேறு இஸ்ரவேல் இந்த பிரயோஜனம் என்ன பண்ணுது இதுக்குள்ள? அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை பயப்படாதே. பார்த்தோம்ல, இஸ்ரவேலே பயப்படாதே, இஸ்ரவேலே பயப்படாதே, கரம் பிடித்து இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து நீ பயப்படாதே சொல்றார். இஸ்ரவேல் ஜனமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. அப்ப எந்தெந்த ஜனத்தை 3 ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அவரை சொல்றார், இந்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இருக்கிறார். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 115 அதிகாரத்துல கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னாகவும் இஸ்ரவேலே ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சத்தம் எனக்கு நல்ல சத்தம் இது பார்த்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஆயிரத்தளவுக்கு அலையில வச்சிருப்பாங்க. இவ்வளவு
அல்லேலூயா. இப்படி சொன்னாயா பயந்து போய் ஆசீர்வதிப்போம். ஆசீர்வாதம் என்ற சொல்லுக்கு எத்தனை எளிமையான ஒரு சொல் என்று நம்ம பார்க்கிறோம். மனிதர்கள் ஆசீர்வாதம் தேடினா அநேக குழுக்கள் ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க, எங்க மீட்டிங் நடக்குதோ, எங்க டீச்சர்ஸ் இருக்கிறாங்களோ, எங்க ஜபக்குள்ள இருக்குதோ, எங்க கிளி ஜோசிக்கா இருக்கானோ, அச்சா எலி ஜோசியம், கிளி ஜோசியம், கை ஜோசியம், ரேக ஜோசியம், நாடி ஜோசியம், ஆமா பணம் ஆலோசனை பார்த்துக்குள்ள ஜக்கமா மை சொல்றது மலையாள பகவதி, அவன் தெலுங்கு பகவதி, கன்னட பகவதி எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. இல்லையா? ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு போய் பார்ப்பாங்க. ஜாதகம், ஜோசியம். இல்லையா? சில பேர் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்துக்காக பெரிய பெரிய கொடுத்து போய் ஜோம் பண்ணிட்டு வருவோம். சில பேர் ஊழியக்காரர் போய் என்ன செய்வாங்க, லெட்டர் எழுதி எனக்கு ஒரு ஆசீர்வதிங்க, என் மனசு கஷ்டமா இருக்கு சொல்லி ஜோம் பண்ணிருப்பாங்க. ஆனா சில ஆசீர்வாதம் மட்டும் சில பேர் இருப்பாங்க. ஒரு வசனம் இருக்குது, அது கரெக்டா இருக்கும் பொருந்தும். வளர்த்திக்கு அவருடைய பேருடைய வசனம் யோபு 8:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடந்த கர்த்தர் துதிப்பீர்கள், துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. நல்லா பார்த்துக்கோங்க ஐயா. சில கூட்டத்தார் பாத்தீங்கன்னா பிரியாணி திங்கணும், அது ஒரு ஆசீர்வாதம். டெய்லி உங்க சினிமா பார்க்கணும், செல்போன் வாங்கணும், புதிய புதிய படத்தை நான் போய் பார்க்கணும், அது ஒரு ஆசீர்வாதம். டெய்லி எனக்கு பிரியாணி கிடைக்கும் ஆண்டவரே, டெய்லி நாலு குடும்பத்தையும் எனக்கு எடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சில கூட்டத்தார் இருக்கிறாங்க. இல்லையா? இல்லையா? சில வீடு கட்டியாகணும் ஆண்டவரே. எதிர்த்தாப்புல என் வீட்டுக்கார கணவர் வேலைக்கு போனாலும் சரி, அவன் உடனே வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் வீடு கட்டணும். இல்லையா? ஒரு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். இல்லையா? இந்த ஆசீர்வாதம் வர 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 தேவனுடைய ஆசீர்வாதம் குறைஞ்சு போகும். எதனால? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, உயிரோடு இருக்கிறவங்களே, அல்லேலூயா, வா எடுத்து கொடுப்பா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறைவான காரணம் என்ன? பணமா, புகழ்ச்சியா, ஜாதியா, அந்தஸ்தா, பெருமையா, வேற்றுமையா? சொல்லுங்க. இப்ப ஏன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல? நம்மள வாசிக்கிறது போது ஏன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல? அவங்க கட்டளை நம்ம ஏற்படல. சரி, நான் சொல்றேன், டைம் ஆச்சு, சீக்கிரம் 1 மணிக்கு முடிச்சாலும் நிறைய சப்மிட் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வாரம் எடுத்து அடுத்த வாரம் பாதி போயிருக்கோம். ஆசீர்வாதங்கள் 3 விதமான 3 விதத்தில் பிரிக்கலாம். ஆசீர்வாதங்களில் 3 விதங்களாக பிரிக்கலாம். எழுதிக்கோங்க. முதல் ஆசீர்வாதம் மனிதனால் வரும் ஆசீர்வாதம், மனிதனால் வரும் ஆசீர்வாதம். இரண்டாவது சாத்தானால் வரும் ஆசீர்வாதம். சாத்தானால் ஆசீர்வாதம், இல்லையா? சாத்தானினால் வரும் ஆசீர்வாதம். மூன்றாவது காரியம் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம். என்ன பார்த்தா 54 பார்த்துமா? சொல்லுங்க, வாசி பார்க்கலாம். சரி, அது சாத்தானால் வரும் ஆசீர்வாதம். மனுஷனால் ஆசீர்வதிக்கப்படுவான். நீ நல்லா இல்லை, 16 பேருக்கு பெருவாழ்வான்னு சொல்லுவாங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். சாத்தா எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? சாத்தான ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாது. முடியும். அல்லேலூயா.
சில ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் நீதிமானாக்கப்பட்டிருந்தால் பிள்ளைகளால் 1000 தலைவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப சாத்தானுக்கு ஒரு ஆசீர்வாதம், சாத்தானுக்கு ஆசீர்வாதம் எதெல்லாம் சம்பாதிக்கலாம் எழுதிக்கோங்க. குதிரை ரேஸ், லாட்டரி டிக்கெட்டு, லங்கக்கட்டை என்று சொல்லுவாங்க, லங்கக்கட்டை, சூதாட்டம், சீட்டாட்டம், ஆமா பெட்ரோல் ஆட்டம், 2020 மேட்ச் நடந்துச்சுல, ஆமா அங்க மாட்டிக்கிறாங்க, மாட்டிட்டாங்க கிரிக்கெட், அதுல மாட்டிட்டோம். அப்ப என்னது லஞ்சம் வாங்குறது, அது ஒரு பிசாசு கொடுத்த ஆசீர்வாதம். கையின் அடியில் கொடுத்தா கிம்பளம், இப்படி வேணா சம்பளம், இப்படி வேணா கிம்பளம், டேபிள் கீழே போனோம்னா சாத்தானுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 3 விதமா தெரிக்கலாம். அப்ப இன்னைக்கு ஏன் கை நேரா போக மாட்டேங்குது? லஞ்சம் வாங்க பாருங்க அப்படின்னு எனக்கு மூங்கி நேரம். அப்ப அவன் விசுவாசமானவன், அவனுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அவனுக்கு குடும்பம் இருக்குது. ஆனாலும் நல்லா பாத்துக்கோங்க, சாத்தான் கொடுக்க ஆசீர்வாதம் என்பது லஞ்சம். அன்பளிப்பா கொடுக்கிறது வேற, கேட்டு வாங்க லஞ்சம். பிள்ளைகள்லாம் ஹலோ, உங்க பிள்ளைங்க ஏதாவது கறி செய்யும் போது, அம்மா எப்பப்பா இருக்குவா மசாலா தீட்டு போச்சு, இல்லப்பா என்னம்மா எனக்கு 10 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் சிக்கன் மசாலா வாங்கிட்டு வருவேன். அது லஞ்சம். நான் போகும்போது 50 ரூபாய் வாங்கிக்கிறேன், அப்பதான் போவேன். அது லஞ்சம். போற வழியில நானும் வரேன், எனக்கு பிரியாணி போட்டு வாங்கி தரியா? அது லஞ்சம். எங்க ஆரம்பிக்குது? வீட்டுல இருந்து லஞ்சம் ஆரம்பிக்குது. பணம் கொடுத்த அர்த்தம். அல்லேலூயா. எங்க ஆரம்பிக்குது? கொத்துமல்லி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காசு போனா பின்னால் வரது ஆட்டையை போட்டு வந்து பிள்ளைங்க கேட்டா சொல்றாங்க, லூசம்மா நீ நேற்று செலவு பண்ணிக்கல. ஆமா இல்லை தெரிய பைசா காலத்துல லஞ்சம் வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கு. சொல்ல வீட்டாரே கத்துது. அப்ப இன்னைக்கு சாத்தான் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வதிப்பானா? ஒரு சேலஞ்சா போய் இயேசு கிறிஸ்து சொன்னான். எடுத்து வாசிங்கள். அவன் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இடத்துல போய் உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொன்ன மத்தேயு 4:8-9 வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் வைத்து உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். சொல்லாம போயிட்டாங்க. மனசு ஏறப்படுது, எனக்கு தெரியுது. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்கிட்ட சொன்ன எத்தனை தடவை காலை ஊத்துருப்பானே. டிவியில் பார்ப்பீங்க, ஒரு நாளைக்கு 10 தடவை காலை ஊதுறான். வேண்டாம், அதுக்குள்ள போகுது. பெற்ற தாயை அம்மா கும்பிட கிடையாது, உங்க டாட்டா கண்ணையை அனுப்புறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணாங்க? பிசாசு சாஸ்தானமா? அப்ப நான் எம்மாத்திர பாஸ்டர், என் பாட்டு நிலவீனமான பாட்டு பாஸ்டர், நான் ஜெபிக்கும் போதுதான் பாஸ்டர் குட்டாய் வரும் பாஸ்டர், நான் ஜெபிக்கும் போதுதான் கத்தர்கள் மகிமை பண்ணாவதாக நாங்கள் ஜெபிப்போம், ஆனால் சத்துரு மனவன உள்ள வருவான். அல்லேலூயா. நம்ம டிவி பார்த்து கொண்டே இருப்போம். அப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ணி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி நாங்கள்லாம் ஆதி கால கிறிஸ்தவர்கள். நாங்கள் பைபிள் படிக்க மாட்டோம், அல்லேலூயா கூட்டத்துக்கு நாங்கள் வர மாட்டோம். ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரம ஜெபத்தை சொல்லி நாங்கள் முடித்த பிறகு மீண்டும் நாங்கள் சினிமா பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஜெபம் என்பது பிசாசு நல்லா பார்த்துக்கோ, அவன் நேரா பின்னால நிற்க முடியும் வழிய உங்களுக்கு தொடர்ந்து அவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து அதே இடத்துல பாருங்க, போய் நின்று உச்சி மேல ஏறி என்ன பண்ணு, என் கால சாஸ்திரமாய் விழு. சொல்லுவாங்க, கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட யாரும் சரி, ஒரு மனசுக்கு முன்னால கால நீங்க விழுந்தீங்களோ, தாய் தப்புற ட்ரெஸ் பண்ண போது கால விடக்கூடாது. அது மிக்க வழிபாடு. அது யார் சொன்னாங்க பாட்டிய கால உருசு யார் சொன்னா? கத்தரை தவிர்த்து மனுஷன் கால விடக்கூடாதியா, காலை தொட்டு கூப்பிடக்கூடாது. அது தாயா சரி, தகப்பனா சரி, உன் மனசுக்குள்ளதான் போதும். அது விக்கிற வழிபாடு. நீங்க எது நம்ம செய்யலையோ செய்யக்கூடாதோ அதுதான் நீங்க லூசி விக்கிற வழிபாடு. கால விழுந்து போதுங்க. ஒரு மனுஷனால கால் விடக்கூடாது. அபிஷேகப்பட்ட ஊழியக்காரன் சரி, எந்த ஒரு ஊழியக்காரனை கால போய் விழுந்தீங்கன்னா ஆசீர்வாதம் போயிடும். அப்ப இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றான், அந்த உலகத்தை காத்தி என்ன பண்ணாங்க, அவன் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னார், என் கால என்ன பண்ண விழுந்து போ. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், நைசா விட்டுறேன், பெரிய பாஷை சொல்ல திட்டுவாங்க. என் மனைவி அப்படியே அடுத்த நாள் வரும், நம்ம அப்படி ஒரு 25 நாள் எதிர்கொள்ள ஒரு கால போய் விழுந்து எதிர்கொள்ள விசாசு போயிடுவான். அப்படி கூனியா போட்டுருவான். அப்படி இப்படி நம்ம இப்படி கூனியா போடுவாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி புறநாள் போட முடியாது. வாயை தொடர்ந்து ஜெபிக்க முடியாது. நீங்க சாத்தா கொடுத்த ஆசீர்வாதம் கடகடகடன்னு வருவீங்க. இப்படி வருவீங்க, சொல்லுங்க, கடகடகடன்னு வருவீங்க, போயிருவீங்க. இதுதான் பிசாசு கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. எப்படி வந்தான், எப்படி போனான், இப்படி போயிருவான். அப்ப காலையில எழுந்து நாடுமே வீட்டாருமோ எல்லாம் பார்த்த நல்லா கையிருக்கும் போதே வராதிங்க. குடும்பமா வரும். நீங்கெல்லாம் கைப்பிடி அத்தனை நாள் நீ அப்படி பண்ணவா இப்படி பண்ணவா மழை வந்தது வேற வழி இல்லை. இது நேரம் ஆகும், கோணலானவை நேரம் ஆகும். அப்ப என்ன பண்ண, நானும் என் வீட்டாருமோ எல்லாம் நீயும் செழிப்பாயா. செழிக்க முடியும். நல்ல விரல் இருக்கும் போதே மட்டும் இல்லையா, இப்படி இருக்கும் போது வர வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பிசாசு கொடுக்க ஆசீர்வாதம். நீ அல்லேலூயா சொன்னியா, இப்ப சொல்லு, பீ வராது, வராது, பாஸ்டர் ஏன் வராது? அது வந்துச்சு, அது வராது. சொல்லுங்க, அது வந்துச்சுன்னா உங்க வாயில அல்லேலூயா வராது. எது வந்துச்சா அது வந்தா அல்லேலூயா. பழைய பங்காளிய பழைய பங்காளிய தூக்கி போடுங்க. கிறிஸ்துவனுக்குள் வந்தா எல்லாமே பழையதெல்லாம் எல்லாமே எங்கேயா ஆச்சு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளையை பெற்றாச்சு, எல்லாம் பெற்றாச்சு. ஆனா நம்ம பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தை இருந்தாலும் பாஸ்டர் செவ்வாய்க்கிழமை வாய்தா நாள், திங்கக்கிழமை வாய்தா நாள், புதன்கிழமை என் வீடு பால் காய்ச்சலாமா 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள வீடு பிரதிஷ்டை பண்ண படிக்கிறீங்க. 8-10 மணி ஏசன் போயிடுவாரா? அது எங்கேயே போச்சு. 7லிருந்து 8 மணிக்கு ஆரம்பிக்கும் போது 7 கூப்பிடுவீங்க. 8க்குள்ள வந்துரு பாஸ்டர். அல்லேலூயா. பழைய சுவாபத்தை, பழைய விசுவாசத்தை ரட்சிக்கப்பட இருக்கும் போது அதே பஞ்சாயத்தை நீங்க நினைச்சு கொண்டிருக்க அச்சுமான பாஸ்டர் விளங்காது. பாஸ்டர் என்ன விளங்காது? ஒரு பள்ளி கூப்பிடுவோம் அப்படிங்க, அங்க வந்து குடிச்சுக்கோங்க,
பாஸ்டர் பள்ளி நிற்கிச்சு பாஸ்டர், அது பள்ளிக்கு நேரம் தெரியுது. அல்லேலூயா, அதுதான் ஒரு கிறிஸ்தவம். அல்லேலூயா. இது யாரோட பிள்ளைகள்? பிசாசுடைய பிள்ளைகள். நீங்க யாரோட பிள்ளைங்க? நீங்க நல்ல பிள்ளைங்க. அவங்கெல்லாம் ஒரு மாதிரியா ஜெபம் பண்ணுவாங்க. அவளைக்கு போவாங்க, பைபிள் படிப்பாங்க, ரொம்ப ஆடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்ல வருவாங்க. அல்லேலூயா. சில பேர் நியூ இயருக்கு மட்டும் அப்படியே கட்டிக்கணும், அப்படியே வந்துட்டு அழகு கூட்டு அப்படியே கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிப்பாங்க. நியூ இயர்க்கு குடிக்கணும்னா கஷ்டமே எழுதிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாரோட கிரியா? சாத்தான் கொடுக்க ஆசீர்வாதம். சொல்லுவாங்க பெங்களூரு தேசத்துல யார் தெரியுமா தெரியாது, அங்க வந்து ஒரு வைன் அடிக்கல, ஒரு மதுபானம் குடிக்க மதிக்க மாட்டாங்க. பெங்களூர் சிட்டி, அமெரிக்கா போக வேண்டாம், பெங்களூர்ல நடக்குது. கேரளா பகுதியில் நீங்க போனீங்கன்னா, வீட்டுக்குள்ள போனீங்கன்னா, பாஸ்டர் சரி சிஸ்டர் தான் சரி புஸ்தகம் தான் போனோன்னு அப்படின்னா அவங்க மூந்து பார்த்து குடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒன்னாயிட்டோம். இன்னும் கேரளா நடக்குது. பட்டம் ஊருக்கு நான் போனேன். மாஸ்டர் ஒன்னும் கெடுச்சியாது குடி அப்படின்ச்சு. என்னது குடிச்சோன்னா கர்நாடகம் என்னது, நான் ஒரிஜினலா பண்ணி கொடுத்தேன். ஜூஸ் போட்டு குடிச்சுப்பாரு. 10 நாள் பழசு வருவாரு. கேட்டா இன்னொரு பாஸ்டர் கூட அவர் குடிச்சிட்டாரு. பாஸ்டர் மூக்கு குடிச்சு குடிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் ஒரு கிறிஸ்தவனை என்பது சொல்லப்படுகிறது. மனுஷனை நம்ம பார்க்கிறோம், யாரும் பார்க்கல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ ஒரு கெட்டிக்கதல ஒரு மீட்டிங்ல 4 பேர் மதிக்காம போயிடுவாங்களே, என்னை பார்க்காம போயிடுவோம் நினைக்கிறீங்களே. ஆனா இது யாரும் பார்க்காம கட்டுமுறை பார்த்து கொண்டிருக்கிற ஐயா, அதுக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்க? அதுதான் யாருக்கு ஆசீர்வாதம்? குடி. இவ்வளவு மக்கள் ஆயிட்ட, நீ குடிக்கிறதா நீ மதிக்க மாட்டாங்க. விசுவாசம் பேசுவோம். எதுக்கு சொல்றீங்க? விசுவாசம் தரிசனம் காட்டும், பரிசுத்தாவியானவரும் தரிசனம் காட்டுவாங்க. ஆனா இந்த வாலிப பிள்ளைகளை தொழுவம் பாருங்க, சூப்பரா தொழுவோம். 3 நாள் பாசிட்டிவ் ஜாப் பண்ணிட்ட பாஸ்டர். என்ன பாஸ்டர் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் இப்படின்னா போனோம் பண்ணாவே போதும். யாருமா 3 நாள் பாசிட்டிவ் ஜாப் பண்ண என்ன சொல்லு, நீ ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டேன் பாஸ்டர். கரெக்டா சொல்லிட்டேன். அது எவ்வளவு ஓடுவேன், ஓடுவேன். அப்ப நான் ஜோமணி பாருங்க பாஸ்டர். அடுத்த ஸ்தோத்திரப்பா கத்த சொல்ற, உன்னை கன்னியாகுமரியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீ ஓடி வந்து நிக்காம தான் கல்யாணம் போது பாஸ்டர். கல்யாணம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல வாழி பிடிக்கிற கூட கத்தரை பேசுவாங்க. கலர் நானும் பார்க்கிறேன், எனக்கு அந்த மாதிரி பேசவே மாட்டேங்கிறேன். என்னை வந்து ஆணரோட வருவார், சிரிப்போட வருவார், கொட்டு வச்சு வருவார். அல்லேலூயா. நிச்சயமா பாஸ்டர் அடுத்த ஜெபம் பண்ண தேவன் சித்தமா சொல்றாரு. ஆமா, எதுக்கு பூஜை போட்டு 108 தேங்காய் உடைச்சுன்னா என்ன கல்யாணம் ஆக சொல்லிட்டாரு கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கடவுள் அப்படிங்கிறா அது சத்துரு. அல்லேலூயா. அது யார விசுவாசப்பட்டுதான் நம்ம கொண்டு வர முடியும். கர்த்தர் ஒருபோதுமே அவசியம். ஆனால் படுபடன்னு வளர்றீங்க, கடைசியில அற்புதமா மக்களை இருப்பாங்க, மக்களை கட்டிடுறீங்க, கால் வாங்கிடுறீங்க, வசதி வாய்ப்பு வந்துடும். கடைசியில அற்பமா ஒரு காரியத்துக்கு இது எவ்வளவு அர்த்தம் சார் எடுத்து வந்துருக்கலாம். இது எவ்வளவு உங்களுக்கு 10 லட்சமா இருக்கலாம், 10 கோடி இருக்கலாம். கடைசியில பிசாசு எது மூலமா அடிப்பா தெரியுமா? இது எவ்வளவு? 1000 ரூபாய் கொடுத்து மேலதிகாரி மாட்டி கொண்டா. அப்ப பாத்தீங்கன்னா ஏன் அப்படியே பூச்சிக்க போச்சு. போயிடுது. கடைசி 10 லட்சம் கோடி வாங்கின பணம் ஒரு 1000
போய் போதுவீங்க முந்திருச்சு வச்சு என்ன பண்ணுவீங்க 1 2 3 பரிசு கூட வாங்கடா. நான் யாரு, என் குலம் என்ன, கோத்திரம் என்ன? பிசாசு கடைசியா நல்ல பாருங்க, லஞ்சம் வாங்குற குடும்பத்தை நான் எத்தனையோ பாருங்க. ஒரு சின்ன அமௌண்ட் 1000 ரூபானால வாழ்க்கை கடைசியா பண்ணுவாங்க. கவர்மெண்ட் என்னுடைய சொந்த சகோதரி சொல்றேன், பெரியமாவுடைய பொண்ணு, அவர் அக்ரிகல்ச்சர் இருந்த பெருமை அவங்க வாழ்க்கையில. ஒரு பொண்ணு வச்சிருந்தாங்க வாழ்க்கையில. கடைசி யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஊழியக்கார வீட்டுக்கு வர வீடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தசமா கொடுக்க மாட்டாங்க, சந்தா கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் இருந்தீங்களா ஈரோட 25 பக்கம் இடத்த வாங்கி போட்டான். அவன் நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. கடைசியில் பாத்தீங்கன்னா அவன் +2 படிக்கும் போது 100 பவுன் வாங்கிட்டான். +2 படிக்கும் போது 100 பவுன் கையில் வச்சிருக்கான். நாட்கள் கடந்து போச்சு. நான் சொல்லிட்டே இருப்பேன், அக்காவுக்கு இருக்காத கத்தரை தண்டிச்சுவார் தள்ளிடுவார். அது மாதிரி ஆலயத்துக்கு வருவாங்க, பிளஸிங் போனதுக்கு எந்திரிச்சு ஓடிடுவாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு பெருமை. நாட்கள் சமீபமாக போய்கொண்டே இருந்தது. திடீர் ஒரு நாள் லஞ்சம் ஒழிப்பதில் ஏதோ பிரச்சனை பிடிச்சிட்டாங்க. உனக்கு ஏதோ போனோம். அடுத்த நாள் பிடிச்ச ரைடு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் 40,000 சம்பாதிக்க மனசன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு 35 வயசு. ஒரு கல்யாணம் ஆகல. அவங்க அப்பாவோட 35 இடத்தை வாங்க எட்டாவது கவர்மெண்ட் செய்து வச்சிருச்சு. அதை அவமானப்பட்டு நீங்க திருச்சி பட்டணத்தை போய் ஒழிஞ்சிருக்காங்க. லஞ்சம் என்பது அது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்கள் பொதுவான லஞ்சம். அப்படி நீ விசுவாசம் நிச்சயமா சொல்றேன், நீ ஏன் முக்காடு போடுற? ஒரு கேவல வலி வயிற்று குழம்புக்காக ஒரு வேசியான ஒரு பிள்ளை அவன் முக்காடு போடலாய. ஒரு ஆண்களை முக்காடு போட காரணம் என்ன? யோசிச்சு பார்த்து, தேவன் ஒரு மனுஷனை எவ்வளவு ஆசிர்வதிக்கிறார். தனிமையில் இருக்கிறாங்க, கல்யாணம் கட்ட கொடுக்கிறாரு, கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கிறாங்க, சம்பளம் பத்தாது அவங்களுக்கு. ஏன்? பேராசை பெரும் நஷ்டத்தை கொண்டு வரும். ஆனா உன் நினைக்கிற என்ன தப்பான வழியில் சம்பாதிக்கிறாயோ, அடுத்த ஏமாத்தி நீ சம்பாதிக்கிறாயோ, உன் பிள்ளை உன் பையன் கண்டிப்பாக சொல்லிக்கிறார். ஐஸ்வர்யமான குடும்பத்தை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு ஊழியக்கார பிள்ளை போய் பாருங்க, அவன் அப்பன் தன்னை கத்தனை அடைவிட மாட்டான். நீதிமன்றம் 10:22 வாசிங்க. நீதிமன்றம் 10:22 சீக்கிரம். கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், நமக்குள்ள பிளஸிங் இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டா இல்ல என்ன பண்ணுறது? கூட்டா வேதனை வராது. ஏன் திடீர்னு லஞ்சம் வந்து ஒழிப்பு வரும்? ஏன் வீடு கட்டுற பிடிக்கிறதுக்கு வரான்? தூங்க முடிய பயம். எவனை காட்டி கொடுத்துருவானா, அவன் செஞ்சு கொடுத்துருவானா, பயம். நிம்மதியா தூங்க முடியும். அப்ப உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்? முதல் பாயிண்ட், நீதிமான இது ஆசீர்வதிக்கப்படுவார். நீதிமான இது ஆசீர்வதிக்க. அது நீதிமான இந்த மான் வாசிப்போம். நீதிமன்றம் 10:6 வாசிப்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. சிரஸ்னாங்க தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் தங்கும். நல்லா பார்த்துக்கோங்க. யோபோட வாழ்க்கையில தேவனுக்கும் யோபுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனா பிசாசுக்கு யோபு மேல கண்ணு வச்சான். அவன் ஆசீர்வாதத்தை பார்த்து, அவனுடைய கிருபையை பார்த்து அவன் சொன்னான், முதல்ல அவன் மேல இருக்கிற கையை முதல்ல என்ன பண்ண எடு. நல்லா பார்த்துக்கோங்க.
சபைக்கு வந்து ஒரு ஊழியக்காரட்ட எவ்வளவு ஆசாரியர் நீங்க ஆசீர்வதிக்காத ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரர் போய் பேசுறதை ஜெயிச்சுட்டு வர ஆசீர்வாதம். கத்த சொல்லுகிறார், வாசிப்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்களுடைய வாயை அடைக்கும். பாத்தீங்களா, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவன் ஆசீர்வாதம் பெருக எதிராகினாங்கன்னா கால் ஒட்டி போயிடும், நொண்டி காலாயிரும். இல்லையா, நீங்க முந்தி இருக்கீங்க, அவங்க நொண்டிடுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அது யாரும் பாக்குறா? கர்த்தர் பாக்குற. இல்லையா, சங்கீதம் 92:12 வாசிப்போம். சங்கீதம் 92:12 வாசிப்போம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். எப்படி வளருவாங்க? பனையை போல் செழித்து தென்னமரம் போல வளர்ந்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். எப்படி வளருவாங்க? கேதுரு. நீங்க எல்லாம் வளருதான் வளர்ந்து ஆட்டால ஏன் சர்ச்சைக்கு வரல பாஸ்டர்? போங்க பாஸ்டர். ஏன் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு. என்ன, ஒரு 4 பிள்ளை பெற்ற பாஸ்டர், 4 பிள்ளை ஒரு ஆட்டாக்கு ஒரு பிள்ளை கேட்கலாம். பிள்ளை கேட்க முடியும். இப்படி முடிஞ்சாலும் முடியல, நிம்மதியா நம்ப முடியல. அதனால நான் என் பிள்ளைய மூஞ்சி பார்த்து பேசி 10 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர். ஏன்னா இப்படி இருக்குது. அது கொடுக்குற சைட் அவருடைய ஆசீர்வாதம். உன்னை எங்க விளையாட்டு அடிச்சா நீ சபைக்கு போக மாட்டேன். எந்த மாதிரி ஒழிச்சிகள் நீ ஆளுக்கு போக மாட்டேன். நீ ஊழியம் செய்ய மாட்டேன். விசுவாசம் கொண்டைக்கு போடுவோம். உலகபரமா சாப்பாடு இன்னைக்கு உலகத்தில் பல பெருந்தி நீ கத்த கொடுத்து வச்சிருப்போம். பெருந்தினீங்க இன்னைக்கு பேரப்பிள்ளைதான் சரி, எத்தனையோ மாமியார் மாமனார் பாருங்க தானா பேசிட்டு இருப்பான் பேரம்பேத்தியோட. சில மருமகள் என்ன செய்வாங்கன்னா தானா எடுத்துட்டு இருப்பான். கரெக்டா குடிச்சு கொடுக்க மாட்டா, பிள்ளைகள் கொடுக்க மாட்டான். அது பெருந்தி நந்தினி. அது போல அந்த நீதிமன்றம் எப்படி இருப்பான்னா பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அப்ப நீங்க பார்க்க போறோம், நீதிமான் யார்? கர்த்தருக்கு பயந்து எழுதிக்கோங்க. நீதிமான் யாரா? நீதி செய்யற நீதிமான். அப்ப நீங்க புள்ளிமானா? நீதிமான் யார்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே உத்தமமாக நடிக்கிறவன் நீதிமான். எப்பொழுது நீதி செய்ய விரும்புகிறவன் நீதிமான். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவன் நீதிமான். இதுதான் நீதிமானுடைய அழகான. அப்ப நீங்க அநேகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரனும் சரி, ஒரு ஊழியக்காரனும் சரி, ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாதியும் சரி, எல்லாத்தையும் எடுத்து சர்ச்சை பண்ணி பார்த்துட்டாங்க. அதுல நீதிமானோட கர்த்தருடைய பிள்ளைகள் பதிவோம். அது ஆராய்ச்சி பண்ணும் போது பணம் புகழ் இருக்கிற பிள்ளைகள் பாத்தீங்க வியாதினாலே, எச்சரினாலும், படிக்க முடியாது, அநேகம் படிச்சு குடிச்சு நெஞ்சு படினாலும் பாதிக்கப்பட்டு, கிட்னி பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு செய்வாங்க. ஆனா அந்த அதிகமாக ஆராய்ச்சி பண்ணது பாத்தீங்கன்னா அமெரிக்கா தேசம் நீதிமன்ற பிள்ளைகள் எல்லாரும் ஐஸ்வர்யம் இருக்காங்க, ஊழியக்காரர்கள் நல்ல படிப்பு படிச்சுட்டாங்க. இதை அத்தனை ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா தேசத்துல. ஊழியக்கார பிள்ளை எப்படி இருக்குது, இன்னைக்கு விசுவாசப்படாம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க சொல்லி ஒரு செக்ஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகள் எதுக்கு அழகுதில்லை, அப்பத்துக்கும் இறந்து தெரிவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாவீது சொன்னார், சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன் நீதிமான எப்படிதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படிதான் இருப்பான். யாசுவா சங்கீதம் 37:25 வாசிப்போம். நான் இளைஞனாக அவரும் தன்னுடைய இளைஞனா இருக்கும் போது முதல் வயதுள்ளவனுமானே, வயசானே நான் ஆகி போயிட்டேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. யார் சொன்னாங்க? தாவீது எத்தனாவது பையன்? 8வது பையன். எப்படி யார் அபிஷேகம் பண்ணா? சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நான் சின்ன வயதுல நான் பார்க்கிறேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை உண்மையா இருந்தா, அவன் நீதிமானா இருந்தா, இப்பொழுது எனக்கு 100 வயசு ஆகும் போது
ஆனா ஒருத்தருக்குமே என்ன பண்ணல, கைவிடப்படுறது இல்ல. அவன் சந்ததி, அவனுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு சாப்பாட்டுக்கு அழைச்சி தெரியுது இல்ல. நான் சாது மட்டும் நான் பார்க்கிறேன். சொல்றாங்க தாவீது 10 சொல்லுகிறான். அல்லேலூயா. இதுதான் என் நீதிமான். நீதிமான் என்னைக்கும் அப்பத்தை தண்ணி தேவன் ஆசிரியப்பார். அப்பத்துக்கு தண்ணி இழந்ததை மாட்டி கஷ்டம் வரும், பாடு வரும், கைவிட மாட்டேன். எந்த நிலைமையில போராட்டம் வரும், உபத்திரம் வரப்படும், மனுஷன் கைவிட்டால் பரவாயில்ல, ஒருவருமே கைவிட மாட்டேன். பாரு, அநேக ஊழியர்கார வளர்ந்து யோசிப்பாரு. நீங்க பணம் கோடி பணம் இருக்குது, ஆனா அவன் பையன் பிரச்சனை. அப்படி இருந்தாலும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, பிள்ளை வளர்ப்ப போயிடுவான். கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஆனா குழந்தை பாக்கியெல்லாம் போகும். வீடு கட்டுவாங்க, அந்த வீடு ஜட்ஜி போயிருவாங்க. வீடு பாதியோடு கட்டுவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. வீட்டுக்கு போனோம்னா குடும்பத்தோட சேர்ந்து போயிருவாங்க. கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இளம் வயதிலேயே இந்த மனைவி இழந்து போவாங்க. தாய் தரப்பு இழந்துருக்காங்க, வெற்றி கட்ட கொடுத்துருக்காங்க. உண்மையா சொல்றீங்க, கொஞ்சம் தண்ணி உண்மையா மற்றவங்களை பார்க்காதே. ஆனா தயவுசெய்து திரும்பி சொல்றேன், யாருக்கு எது கொடுத்தாலும் சரி சொல்லி காட்டாது. கர்த்தர் ஊழியத்தை நான் ஆதரவைக்கு போது நான் ஒரே ஒரு பாய் வச்சு நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கட்டுரைக்கு பிரதான தெரியல, பெரிய பெரிய ஊழியர்கள் என்னை பார்த்து இப்படி அப்படி வந்தேன். நான் மனுஷனை பார்க்கல, விசுவாசியை பார்க்க மாட்டேன், பணத்தை பார்க்க மாட்டேன், தூக்கத்தை பார்க்க மாட்டேன், உணவு பார்க்கல. நான் யார் பார்த்தேன்? கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறேன். நான் சொல்ற சென்னை பட்டணத்துல பசுவான ஒரு சபை இருக்கு. பேச விருப்பப்பட்ட சபையோட போது நோக்கப்படலாம். கடந்த 25 வருஷமா உடைய செய்யறாங்க. நினைச்சாரு ஃபர்ஸ்ட் நீங்க 25 வருஷம் சென்றிருப்பாங்க. 25 வருஷமா உடைய செய்யறாங்க. 10 மாத்து பாருங்க, காணிக்க 2 ரூபா 1 ரூபா போடுமா. ஒரு மீதியான இடத்துல பாஸ்டர் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளுடைய யாரெல்லாம் இருக்குதோ பாஸ்டர் வேலை செஞ்சுட்டு திரும்ப என்ன செய்யறாருன்னா போய் வருவாங்க செஞ்சு நடத்தி சமைச்சு கொண்டு வர. தேவன் கொடுத்த அழைப்புல உறுதியா இருந்தான். கர்த்தரை ஆசாரியன் போல் அழைச்சிருந்தான். ஒரு சுவிசேஷ ஊழியத்தை அழைச்சிருந்தான். நீங்க பரிசுத்தமா நீங்க நினைச்சுக்கோங்க, ஊழியம் என்றது பிசினஸ் ஆகி போச்சு. எத்து பாரு, 2 வீட்டுக்கு போய் பாரு. நிந்தைகள், அவமானங்கள், வெட்கம், மான், ரோசம் இப்பனாலும் தொடங்கி கூடாது. அதுதான் ஒரு ஊழியம். கேட்கலாம் அத்தனை என்னாலையும் என் குடும்பத்தினாலையும் என் பிள்ளைகளால சபையினால பிரச்சனை உடஞ்சு போயிருக்கலாம். நினைக்கலாம் சபையோட பிரச்சனை நாங்க இருந்தா ஒருவர் நடந்துக்கிறாங்க, நான் இல்லையோ ஒருவர் பேசுகிறாங்க. சபை மக்கள் உனக்கு கொடுத்த அழைப்புல உறுதியா இருக்கும். என்னை ஏமாத்த பண்ணி மற்றவங்க ஏமாத்த நினைக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, உங்களை பார்த்து எங்க அம்மா ஐயோ அப்படியா, எங்க அப்பா அப்படியா, ஐயோ கேட்க முடியாது. அந்த பயம் வேணும். ஐயா எத்தனை தெரியாது, எத்தனை பேர் சொல்லி பிள்ளைகள் பேசுதியா, அத்தனையும் தாய் தரப்பட கடந்து கொடுக்கணும். பிள்ளைகளை வளர்க்கிற முறை சரியில்லை, பிள்ளைகளை வளர்க்கிற முறை சரி கிடையாது. ஒரு பாஸ்டர் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்படி சோதனை பண்ணணும், உள்ளுக்குள்ள சபைக்குள்ள வந்து எப்படி பண்ணணும், அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். சொல்லுங்க, அப்ப எப்படி ஆசீர்வாதம் கற்றுக் கொடுக்கும் செய்யணும். எவனோ இருக்கிற நம்ம வந்தா போனோமா இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நினைச்சு சரி. இப்படி இருக்கப்பட்ட நிலைமையில முதலாக முதல் நீதிமானாக்கப்பட்ட மகன் யார்? முதல் நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனுஷன் யார் சொல்றாங்க? அது அப்புறம் யார் சொன்னாங்க? எழுதிக்கோங்க, முதல் நீதிமான் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. டைமாச்சு அப்படிக்கணும். எப்படி 11:4
கர்த்தர் முதல் நீதிமானாக்கப்பட்ட சாட்சி கொடுத்த ஆபேல் 11:4. இன்றைக்கும் அந்த வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அவன் பேர் கிடைச்சிருக்கிறது. இரண்டாவது நீதிமான் பெயர் பெற்றவன் நோவா. ஆதியாகமம் 6:9 புத்தகம். நாம் எப்படி நீதிமானாக்கிறோம்? எப்படி கேட்கலாம்? நீ சொல்ல டாக்டர் எழுதிக்கொண்டு சொல்றேன். நாம் எப்படி அதை டாக்டர் வராது. நாம் எப்படி நீதிமானாக்க இருக்கிறோம்? விசுவாசத்தினாலே நீதிமானாக்க. நம்பிக்கை கிறிஸ்தவனா நம்பணும், அதுதான் விசுவாசம். ரோமர் 5:1 எழுதிக்கோங்க. இரண்டாவது காரியம், இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். இரண்டாவது காரியம், இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். ரோமர் 5:9 அதுக்கு எழுதிக்கோங்க சொல்றேன். மூன்றாவது காரியம், கிரியினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். கிரியை என்னங்க? செயல சொல்லக்கூடாது, நடந்து காட்டணும். அவங்க மாதிரி எப்படி போறாங்க, அப்படி எப்படி இருக்காங்க, அது போல. யாக்கோபு 2:24. அடுத்த நான்காவது, நீதிமான் எப்படிப்பட்டவனா இருக்கப்பட வேண்டும்? அவன் பொய் பேச்சு வெறுக்கவனா, பொய்ய பேசக்கூடாது, பொய்ய வெறுக்கவனா இருக்கணும். நீதிமன்றம் 13:5 எழுதிக்கோ. அடுத்தது 5, நீதிமானுடைய நினைவு நினையாத இருக்கப்பட வேண்டும். நீதிமன்றம் 12:5 எழுதிக்கோ. நீதிமானுடைய நினைவுகள் நீதிமன்றம் 12:5. நீதிமன்றம் அதே 6வது காரியம், நீதிமன்றுடைய பிரதியுத்தம் சொல்ல யோசிக்கும். நீதிமன்றம் 15:22. அப்படின்னா லேப்டாப் போட்டு பார்த்து சீக்கிரம் படிக்கிறேன். இரண்டாவது காரியத்தோட நான் படிக்க சமையல் படிக்கிறேன். உண்மை உள்ளவனா இரு, ஆசீர்வதிக்கப்படுவார். அதுக்கு உண்மை உள்ளவனா இரு, ஆசீர்வதிக்கப்படுவார். இப்பதான் என்ன மாட்ட போறீங்க? உண்மையா இரு, ஆசீர்வதிக்க. நீதிமன்ற 27 வாசம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு அப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ளவனா இரு. எப்படி உண்மையுள்ளவனா இருக்கணும்? அல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலம் செய்யற அதிகாரிக்கு நீங்க நினைக்கிறோம், உண்மையா இருக்கணும். ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா 10 பேர் பாட்டி தாத்தா செட்டு போய் 10 வருஷமா இருக்கும். ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா ஒரு தாத்தி பாட்டா இருக்கும், எவனோ உள்ள இருப்பாங்க. அது உண்மையா இருக்கணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டிகிரில போகும்போது பாத்தீங்கன்னா இவன் 3ஆம் படிக்கிறான், அவன் படிக்க +2 படிப்பான். அது உண்மையா. கலர் டிவி கொடுக்குறாங்க சொன்னா நான் எங்க வீட்டு டிவியே இல்லைங்க, உடஞ்சி போச்சுங்க, கலைஞர் டிவி வேணும் சொல்றேன். அது உண்மையா. கட்டண பொண்டாட்டிட்டு உண்மையா, கட்டண புருஷன் மனிதமான உண்மையாது, பெற்ற பிள்ளைகளுக்கு தாய் தரப்பட பிள்ளைங்க உண்மையாது, கொடுக்குற தசமபாதனை உண்மையாது. அல்லேலூயா. படிக்கிற படிப்பதை உண்மையாது. உண்மையை நினைச்சு ஒரு வேலைக்கு ஒன்று கொடுத்துருக்க, அது உண்மையாது. கொடுத்த ஊழியத்திலே உண்மையாது. அல்லேலூயா. சமைக்கிற சமையல எவனோ எங்கடா கேட்டு போன சொல்லு வறுத்து தள்ளி பழைய காய்கறி தூக்கி போடக்கூடாது, அது உண்மையாது. புருஷன் முன்னாடி பிரச்சனை வந்தாலும் சமையல காலத்தை தூக்கி போடக்கூடாது, அது உண்மையாது. மாமியார் வந்தா, நாட்டினார் வந்தா, அவன் மைத்துனர் வந்தா, எல்லா நாட்களும் வந்தாலும் காலத்தை போட்டு கொட்டிட கூடாது, அது உண்மையாது. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர உண்மையாது. வீட்டுல பிள்ளைங்க 10 ரூபாய் கொடுத்துட்டு 1-2 ரூபாய்க்கு காய் வாங்கிட்டு மீதி 8 ரூபாய் ஆகியம் கூடாது, உண்மையாது.
ரூபா சொல்றது அது உண்மையாது? ஒரு சோப்பு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு விற்க கூடாது. ஒரு புடவை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு உனக்கு பிடிக்கலைன்னா ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிறதுங்க, அது உண்மையாது? இருக்க முடியாது. உண்மையா இருக்கணும். ஆழ்ந்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, வேலை சரத்த சகோதர சகோதரி அன்புல, தாய் தரப்பட அன்புல நீ உண்மையா இருக்கணும். எத்தனை பேர் உண்மையா இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 12:1 வாசிப்போம். சங்கீதம் 12:1 சீக்கிரம் படிக்கிறேன். ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப் போகிறான். உண்மை உள்ளவர்கள், பாத்தீங்களா, உண்மை உள்ளவன் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. வாயில வராதே. அல்லேலூயா. படிக்க ரட்சியும் கர்த்தாவே, நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுங்க. பக்தி உள்ளவன் அற்றுப் போகிறான். உண்மை உள்ளவன் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க உண்மை உள்ளவன் யார் இருக்கா உலகத்துல? உண்மையா இருக்கிறவன் அற்று போயிடுச்சு. உள்ளவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பேரழிவுகள் எல்லாம் பார்த்துக்கோங்க. சிரியால மட்டும் படம் எடுத்தானா இந்தியா முடிஞ்சது. ஆணித்தரமா சொல்றேன். சிரியா தேசத்துல லண்டன் அமெரிக்காக்காரன் குண்டு போட்டுட்டானா இந்தியா தலை எடுத்து முடிஞ்சு போச்சு. கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் 1ஆம் தேதி வாக்கு கொடுத்த தேவன் தண்ணி விலைக்கு கொடுத்து வாங்குவேன், கிடைக்காது. நல்லா பார்த்துக்கோங்க. காவிரி ஆட்ட தண்ணி ஓடுது, மேட்டூர் ஆட்ட தண்ணி இருக்குது, ஆனா வீட்டுல தண்ணி இல்லை. காசு பற்றாக்குறை. இந்த வருஷம் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். மாசம் 5 ரூபாய் பெட்ரோல் ஏற போகுது. கேஸ் 1000 ரூபாய்க்கு வரும் கட்ட சொல்ற. அதே போலதான் கேஸ் மாசம் 10 ரூபாய் ஏற போகுது. சிரியால போய் பாம்பு போட்டாங்கன்னா நமக்கு பெட்ரோல் crude oil கிடைக்காம போயிடும். பெட்ரோல் கிடைக்காம போயிடும். வேர்ல்டுலயே உலகத்திலேயே அதிகமாய் பெட்ரோல் யூஸ் பண்ற ஒரே நாடு இந்தியா. டீசலுக்கு பிரச்சனை கிடையாது. அதிகமாய் உலகத்திலே அதிகமாய் 2 வீலர்ஸ் கார்ஸ் அதிகமாக இருக்கிற உலகத்தில் வேர்ல்டுல இந்தியா தான். என்னென்ன பெட்ரோல், அதுக்கப்புறம் டீசல் பஞ்சம் வரும். மழை வராது. இது என்ன காலம்? பருவ காலம், மழை வர காலம். நான் சொன்னேன், மழை வந்தாலும் மழை அழிச்சுதான் போக முடியாது. மழை வந்தா நிக்காதியா. கத்த சொன்ன வார்த்தை தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தை. மழை வரும். மழை வந்தா தேசத்தை அழிச்சு போயிடும். அப்ப சபையில சேர்ந்த சகோதரத்துல அவங்க தாய் தரமான கேரளா இருக்கிறாங்க. அவங்க விசாரிச்சேன். 3 மாசமா மழை வந்துருச்சு. விவசாயம் செய்ய முடியல. விவசாயம் பண்ணது அழிச்சு போயிடுச்சு. கேரளா ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு. மழை வெயில் வரும். தண்ணீரை பார்க்க உன் வீட்டுக்கு தண்ணி இருக்கா? விவசாயம் பஞ்ச காலம் ஆரம்பிக்க போதியா? அவன் வந்து சிரியா தேசத்துல ஒரு பாம்பு வச்சுக்கிறான். அது போட்டானா அவன் சொல்றான் 40 லட்சம் மைல் தூரம் பிளஸ் மைனஸா போகும். ஒரு பாம்புடைய வேல்யூ. ரசாயன பாம்பு வச்சிருக்கான். அதை 4 செஞ்சு வச்சிருக்கான். அது சொல்ற 55 கண்ட்ரி நான் ஒண்ணு போட்டேன்னா முடிஞ்சு போயிடும். எல்லாம் அடங்கி பயந்து போறாங்க. இந்தியா தேசம் பயப்படுறாங்க. என்ன நடந்த விலைவாசி ஒரு பவுன் 50,000 ரூபாய்க்கு மேல தாண்டுதல் ஏற்பார். சாப்பாடுக்காக திருட, இனிமே நிறைய திருடமா போயிடுச்சு. சாப்பாடுக்கு வீட்டுக்கு திருட வர போற பாரு. அந்த காலம் வந்துச்சு, பஞ்ச காலம். அழகா சொல்றாங்க. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப் போகிறான். உண்மை உள்ளவன் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். குறைச்சு போச்சியா? எத்தனையோ பேர் பொருத்துல பண்ணோம். தேசத்துக்கு நல்லா இருக்கு. ஜோம் பண்ணி 1ஆம் தேதி பெண்களை ஜோம் பண்ண கேன்சர் என்னாச்சியா? நான் சொல்லி பார்த்தேன். அத பாதிக்கப்படுவோம். பிள்ளையும், உன் கணவன், உன் மனைவி, உன் குடும்பம் தான் பார்க்க போறீங்க. இனிதான் எனக்கு ஆட்டம். இந்தியா தேசம் டோட்டலா
இப்ப ரூபாய் நாணயம் 65 ரூபாய்க்கு இருக்கு. உருவம் அது பாத்தீங்கன்னா 10 பைசா அளவு ஆக போகுது. இந்த தேசத்தை போரிட்டு இருந்தாங்கன்னா நீங்க ஜெயிக்காதீங்க, தேசத்தை ஜெயிக்க வராதீங்க, ஆழ்பட போறீங்க. அது என்ன ஆச்சு, அவருடைய லைட்டா எஃபெக்ட் பண்ணா பாகிஸ்தான் எல்லையில பாடுறது. நம்ம இடம் கொடுத்தோம்னா பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணுவோம். அறுபது நாட்டுக்கு நம்ம அவருக்கு பேச்சு பணம் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, குரூட் ஆயில் கிடைக்காது, சாப்பாடு போது மட்டும் மறைச்சது இல்லை. இனிமே மலையில நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு உன் குடும்பம் தேவன் கொடுக்கப்பட்டாரோ நீ தேசத்துக்காக ஜெயிச்சா மட்டும்தான் உன்னை ஆசீர்வதிக்க போற. சுயநல ஜபம், என் புருஷன், என் கணவன், என் பிள்ளை, என் பேத்தி, என் பேரன், அதெல்லாம் போயிடுச்சு. அது போய் நீங்க 12 டிகிரி வெயில் இல்லையா, 150 வரும்போது வெயில். நான் சொல்ற வரலைன்னா அது வேலை ரெண்டு தெரியும். டாக்டர் சொல்ற வார்த்தையில தீவிரமாய் விசுவாசமா நான் சொல்றேன். இது நடக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் நினைக்கிறேன் எத்தனையோ தீர்க்கதரிசி போய் உண்மை நான் சொல்றேன். உன் காலத்துல பஞ்சம் வரல எடுத்தீங்கள 5 பேர் பதிச்சு, அதுதான் ஐடி கார்டு. அது கார்டு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, சிப்பு ஏற்ற போறாங்க. ஏற்கனவே 2010 ஆண்டு சொன்னார். அந்த காரியத்தில் எல்லாமே பெற்றுக்கொண்டு இருக்கும். அது யாருமே ஏற்றுக்கொள்ளலையோ இந்திய பிரஜை தள்ளி வச்சிருவான். நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என தேவனுடைய வகையுடைய அடையாளங்கள் கிறிஸ்துவன் தான் கை வைப்பான். அவன் தான் அந்த கிறிஸ்து, ஆன்டி கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு விரோதமா ஜெபம் நடக்க ஓட்ட மாட்டான். உன் வீட்டுல ஜெபம் நடக்க விட மாட்டான், ஆயுதம் போக விட மாட்டான். அவனுக்கு தேவை ஓ அந்த பாப்பா நிறைய போதும் விடுவேன். புரிஞ்சுக்கோங்க. பேப்பர்ல பாருங்க, தினத்தந்தி பேப்பர்ல பாருங்க என்ன நடந்தா என்ன நடக்கும். ஒன்னாவது சொன்ன ப்ராபசி எக்ஸிலரியா போருக்கு முன்பாக வாழிய பிள்ளைகள் குழந்தைங்க செத்து போவாங்க. சரியா பாத்தீங்கன்னா 1300 குழந்தைங்க கூட செத்து போயிருக்காங்க. தேசத்துல நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை மாட்டீங்க வேண்டாம். பாடுபடுறது உங்க பிள்ளையா கூட்டம். ஏன் இந்தியா முழு தமிழ்நாடு முழுவதும் மழை வருது, ஈரோடு பகுதியில் மழை இல்ல. இவருடைய கோவாக்கின ஒரு ஐக்கியம் கிடையாது, சமாதானம் கிடையாது. நான் பெரியவன், நீ பெரியவன், நீ இந்த சபைக்கு போற, அந்த சபைக்கு போற, சபைக்குள்ள ஒற்றுமை இல்லையா? ஒரு கிறிஸ்தவனா தாய் தப்பு பேசுறது இல்லையா? குடும்ப சபை இல்ல, ஆலயத்துக்குள்ள ஒற்றுமை இல்ல, சமாதானம் இல்ல. ஆலயத்தை போத சொன்ன ஒரு மாதிரி போத இல்லாம பேசும், பாவம் பெருகிறது. அந்த ஊரை சோதனை பணத்தை அடிக்கமா யாரு ராஜா கூட்ட பேசுற ஆளுநர் ஆபரண கூட்ட அவர்களே இந்த தேசத்தை நான் அழிக்க போற சொல்லி மத்த யாரையும் அவர் சொல்லல. கர்த்தருடைய நீதிமானத்தை பேச சொன்ன ஒழிய, ஆனா அவன் நல்லது ஜெபித்தான். தீர்க்கதரிசி சொல்லாம இந்த தேசத்தை அழிக்க மாட்டேன். பஞ்சம் ஈரோடு, இந்தியா, தமிழ்நாடு அத்தனை மழை. ஏன் ஈரோடு மழை? பாவம் பாவம். இன்னைக்கு 2 மணிக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கோம். உண்மையா கஷ்டமா ஆலயம் கொடுத்துருக்கோமா? பிள்ளைங்க என்ன கண்டிச்சு வளர்ந்துக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சினிமா பார்க்குது, பாவம் செய்யுது, ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு போறோம், வளகாப்பு டூர் போறோம். தேவன் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? பாவம். நான் தோசை இந்த வருஷத்துல நீங்க செய்யற எல்லா கேன்சர் லீடர்ஸ் கை வைப்பான. நான் சொன்ன தீக்குதர்ஸ் எக்ஸிலரி நடந்து போச்சு. நான் சொன்ன குடும்பத்தை எல்லாம் கை வச்சுட்டான். ஒரே ஒரு குடும்பத்தை நேசிச்ச அதே கை வச்சுட்டான். போச்சு. நம்ம வீட்டு முதல்ல சபைக்குள்ள அப்படி சாட்சி தான் கிடைக்கும். யாரா பிள்ளைனால, ஒரு மனைவினால, பிள்ளைனால கெட்டு போய் தான் சபைக்குள்ள போவான். இதுதான் சாபம். வைராகியமா சொல்லணும். ஏனென்றால் ஈரோடு பகுதியில் எல்லாம் பெருந்துல 20 கிலோமீட்டர் மழை பெய்யுது. ஏன் பெய்யல? இத்தனை கஷ்டம் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லையா, ஐக்கியம் கிடையாது. எவனோ கேட்டுப்போ, எவனோ என்னமோ செஞ்சுக்கோ, சுயநல ஜெபம். அதுதான் தாவீது பார்த்து சொல்றான்,
அழகா சொன்ன வாசிக்கும். ரட்சியும் கர்த்தாவே தேசத்தை பக்தியுள்ளவன் அற்று போகிறான். பக்தியுள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஐயா, அது மட்டும் இல்லையா, கண்ணார நீங்க பார்க்க போறீங்க. டோட்டல் ஒன்னாவது யார் யார கேட்டீங்களோ தெரியல, நீங்க சொல்றேன். கிறிஸ்தவன் அந்த வட்டிக்கு ஒரு நிலைமை மோசமாகும். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஏமாத்தி படிக்கிற வாழ்க்கை ஒன்று இல்லாமல் போகும். உன் புருஷனை சரியா நீ விளக்கினா உன்னை விட்டு கள்ளக்கால போக நடக்கும். இந்த வருஷம் நடக்குதா இல்லையா? உன் கண்ணுக்கு முன்னாலே உன் கணவன் பாவம் செய்வோம். உன் கண்ணுக்கு முன்னாலே உன் பிள்ளை பாவம் செய்வோம். ஒன்னும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த அளவுக்கு உன் பிள்ளைய மகனை தூக்கி வந்தையோ அதே நிலைமையில நீ வேதனைப்படுவேன். அவ்வளவு பட்டணத்தை அழிக்கும் போது ஒரு மனுஷன் சொல்லுவேன். ஜனாதிபதி கூட பேசுற, பிரதமரை கூட பேசுற, அழிக்கிறதுல ஒரே ஒரு மனுஷன் தேடின ஆபிரகாம் சொன்னார். அவரா சோதோம் குமார் பண்ணனான் அழிக்க போறேன். ஒரு தேவன் அறியாத ஒரு பிரஜாதிகள் ஒரு மனுஷன் ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம தெரிஞ்சாங்க. இந்த உயிர்கள் இருக்கவே 8 மாசம் நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கோம்? மற்றவர்கள் பிரயோஜனமா இருக்குமா? கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெபம் இல்ல, பைபிள் வாசிப்பது கிடையாது, மாமியார் மாமனார் கடப்படுவது கிடையாது, மருமகள் பிள்ளைகள் மாமியார் கடப்படுவது இல்ல. பணம் பணம் பேரு புகழ் எங்கே போய் நின்றுச்சு? பண ஆசை, பணம் புகழ் பேரு சாதி. நம்ம ஜாதி பார்த்து நான் கிறிஸ்தவர்கள் வந்திருக்க மாட்டேன். அப்ப ஆண்டு வெளியே கொண்டு கவுண்டர் இடத்துக்காக ஜெபம் சொல்லியிருக்கிறார். ஏன் சிரமணியில் இந்து மதம் இருப்பா, இன்னும் ஐயப்ப மதத்தை கட்டி போயிருப்பாங்க, கல்யாணம் பண்ணல. அப்ப ஏன் ஆண்டு இந்து பேர் எடுக்கிறார்? எத்தனை பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் நீங்க இருக்கீங்க? ஏன் உங்களுக்குள்ள சத்தியம் இல்ல, வசனம் இல்ல, ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல? அதுதான் ஏன் எங்களை தூக்கி இருக்கிறார். தள்ளப்பட பாவ செஞ்சுட்டு எங்களை ஆண்டு வளைச்சு கொள்வதாக பாரம்பரிய கிறிஸ்தவ பேர் சொல்லிக்கிறீங்க. வாழ்க்கை சாட்சி வச்சு இந்த வாழ்ந்து காட்டுறேன். அதுதான் கிறிஸ்தவன். நடக்கையில வசனம் வளர்ச்சல அவன் கிரியை மூலமா நீதிமானாக்கப்படும். அவன் மட்டும் சொல்லக்கூடாது, நடந்து காட்டணும். அதுதான் நீதிமான். எத்தனை பேர் இருக்கிறோம்? பெத்த தாயை கனப்படுத்தலாம். பெத்த தாய பேர் சொல்லி கொடுக்கும் சபிக்கப்பட்டிருப்பாய. பெத்த தாய எத்தனை பேர் கேட்பாங்க? சுத்தி இல்ல, கட்ட முடியாத கணக்கு கேட்பார். குட்டிக்கிறது, கருவாச்சிக்கிறது, உங்களுக்கு கேட்கறது சந்தோஷமாயா? எரிநகத்துக்குள்ள ஆப்பிளுக்குள்ள தேவைப்படுவாங்களே, அதுக்கு தப்பிக்கிறது நான் கதை நான் பேசுறேன். உன் பிள்ளை நரகத்துக்கு போகக்கூடாது. உன் சந்தோஷம், உன் பிள்ளையோட சந்தோஷம், உன் பிள்ளை நரகத்துக்கு போகக்கூடாது. நீ போயிடுவ. கத்த சொல்ல உன் கண்ணு பாவம் செஞ்ச கண்ணை துணிக்கு போட்டுருங்க. ஆனா ஒருத்த கண்ணோட நீ இங்க போவ பரலோகத்துக்கு போ. உன் கண்ணுதான் பாவம் செஞ்ச கண்ணை துணிக்கு போடுங்க. உன் நாவா அறுத்து போடுங்க. ஊமையா போய் பரலோகத்துல இருக்க ஒழிய நரகத்துக்கு போகக்கூடாதியா? எந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ சொல்லுங்க. நீங்க எத்தனை உண்மையை சொல்லு, எத்தனை பேர் கைது கூட உண்மையை நீங்க பாரு. நீங்க திருவிழா வரப்ப எத்தனை பேர் நீங்க அதிகாரம் படிச்சு வந்திருக்கோம், மேக்கப் பண்ணிருக்கோம், செட்டு போட்டிருக்கோம், பவுடர் வச்சிருக்கோம், பார்த்து போயிருக்கோம், டீ குடிச்சிருக்கோம், குடிச்சிருக்கோம், செருப்பு போட்டிருக்கோம், புடவை கட்டிருக்கோம், பூ வச்சிருக்கோம், பெல்ட் கட்டிருக்கோம், பயிர் போட்டிருக்கோம். நல்ல யோசிப்பாங்க. ஏன் எப்போ வாங்க 5 மணி நேரம் 3 மணி நேரம் கிளம்புறது ரெடி ஆகும். ஒரு அரை மணி நேரம் ஆலோசனை கிடைக்கிறது. கோபாக்கல உண்மையா உண்மையா சொல்ல போன சில பேருடைய சமத்து தான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கும். உண்மை அதுதான். பழைய காலத்துல விசரிமாங்க ரத்த செஞ்சு ரத்தத்தை வெட்டி உயிரோட செத்து போய் அந்த ரத்த துணியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பா சமத்தினால அம்மா சமத்தினால இல்ல, நான் சொல்றேன். விசரிமாங்க ரத்த சாட்சியை மறைச்சு போன வெட்டினால் உயிரோட அந்த ரத்தத்துடைய பழிதான் நம்ம வாழ்ந்துட்டு போறோம். நம்ம ஜெபம் இல்லை, நம்முடைய விசுவாசம் இல்லை. உண்மையா
அடுத்தவரை பார்க்காத. கட்ட பொண்டாட்டி உண்மையா இருக்கிற கண்களை ஈச்சி அடுத்த பார்க்கும்போது பொண்டாட்டி பார்க்கிற. ஏன்? உனக்கு சத்திய வசனம் இல்லை. உன் பிள்ளை பாவம் செய்யற டிவி பார்க்கற. ஏன் அடங்க முடியல? உன் பிள்ளை ஒண்ணு நீ ஒழுங்கு இல்ல. முதல் தாய் தப்பா ஒழுங்குமா இருந்தாலே பிள்ளை அடங்கும். ஏன் நீங்க அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன்? நம்ம ஒழுங்குலாம் இருக்கிறோம் வாழ்க்கையில. பேரண்ட்ஸ் ஒழுங்காதான் பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பான். நீ கெட்டு போச்சு. நீங்க பிள்ளைங்க வந்து தாய் தகப்பன அட்வைஸ் பண்ணாலும் உலகம் நடந்து போயிட்டு கிறிஸ்தவன் சொல்லிட்டு வெக்கமா இருக்கு. போய் 4 பேர் அடிச்சுட்டு போய் பாருங்க. டேவிட் இருப்பான், எவனா பார்த்து ஜோசப் இருப்பான், எவனா பார்த்து இயேசுதாசன் இருப்பான். ஏன்? குடும்பத்தை கொடுக்கப்பட்ட குடும்பம் என்ன? அழகான மனைவி, கணவன், பிள்ளைகள், தாய் தகப்பன், உறவு, சாத தேசம் கொடுத்துட்டாரு. அது உண்மையா இருக்கமா? இன்னைக்கு நம்ம உண்மையான இருக்கும். வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 51 வசனத்தை வாசிப்போம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தில் எனக்கு பிடிச்ச வசனம் உள்ளத்துல படி வசனத்தை எல்லா வசனத்தை பாடி. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. நீதிமானுடைய வாழ்க்கையில போதிக்க தேவையில்லையா? நீதிமானுக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. யார் கற்றுக் கொடுப்பார்? கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அப்ப தேவையில்லை. இன்னொருத்தவங்க அட்வைஸ் பண்ண அளவுக்கு ஏன் நடந்துக்கிறோம்? வாழாம போவோம். எப்படி ஏன் கோபம் வருது? கலாத்தியர் படிக்கிறோம். அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு வேண்டாம். இது என்ன டைலாக் தான் சொல்ல முடியும். ரியாலிட்டியை நம்ம அடிக்க முடியாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உன் இருதயத்துக்குள்ள கேடுபாடுல இருந்து எழுதி திருக்குள்ள இருந்தீங்கயா. கேடுபாடுல ஒரு இருதயம், இருமாப்புள்ள இருதயம். ஆனா திருக்குள்ள இருதயம் இப்படி பேசும் இருதயத்தை கத்த சொல்லிட்டாங்க. ஆனா சொல்ற சங்கீதக்காரி சொல்ற வசிமணி, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. மோசே எங்கேயும் உண்மையுள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்றார்? கர்த்தருக்கு உண்மையுள்ள மனுஷனா. உண்மை சொன்னா பத்தி ஐயா எழுதிக்கோ. ஒரு மனுஷனை பத்தி எப்ப வீடு கொடுப்பாங்க? செத்து போய் பாடையில இருக்கிறான் பத்தியா? இந்த மாதிரி ஒரு ஆசாமி வாழ்ந்து சாமணியா சொன்னாங்க. அப்பதான் ஒரு மனுஷன் செத்து போறப்பதான் ஒரு ரிசல்ட் எப்ப தெரியும்னா, செத்து போற அப்ப பாடி தூக்குறான் பத்தியா? இந்த மகராசா மாதிரி வாழ்ந்து சாமணியா புண்ணியமா அது நம்ம வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ பத்தி கிறிஸ்துவ சாட்சி சொல்லக்கூடாது. ஒரு மாமியா மருமக சொல்லக்கூடாது. தேவன் அதிகார புரஜாதி இருக்கிற மனுஷன் சொல்லணும், இவன் கிறிஸ்தவையா? பைபிள் ஞாயிற்றுக்கிழமை போவாங்க. குடும்பத்தை என்ன செய்யணும் தெரியாது. அவன் பிள்ளைங்க எப்படி வந்தாரு, நல்ல நேரத்தில் வாங்குறான், எப்படி போற என்ன பண்ண தெரியாது. வாழ்ந்தா இவனை போல வாழணும். அதுதான் சாட்சி. அதான் கிறிஸ்தவன். ஏசாமி சிலுவை போட்டு அடைஞ்சு எப்படி ஆடின ஒண்ணு கிடையாது. திருமுத்து பேர் வச்சவங்க இயேசுதாஸ் பேர் வச்சல. உன் உள்ளம் மாறும், உன் இருதயம் மாறப்படும். எத்தனை மாறி உண்மையாக ஒரு வேலை சார்ந்த போய் செல்போன் யூஸ் பண்ண போய் செல்போன் யூஸ் பண்ணிட்டோம். 1000 ரூபாய் செல்போன் யூஸ் பண்ணாங்க. என்ன சொல்லிட்டான் அப்படி செல்போன் ஆன் பண்றோம். ஏன்? அது உண்மை இல்லை. கொஞ்சம் தெரிய உண்மை. எத்தனை பேர் பொருத்தம் பண்ணீங்க? எங்க தினத்தை நான் வரல, சாயங்காலம் எல்லாமே ஆப்ஷன் ஆகி போச்சு. யாரும் பரியாசம் பண்ணல. தயவு திருப்பி சொல்றேன். எனக்காகவோ என் மனைவிக்காகவோ பேசப்படாதீங்க. உண்மையா இருந்த கருத்து அதோட ஆசீர்வாதம் நிச்சயமா பார்க்க கொடுப்பான். நான் இருந்தா ஒரு வாரம் நடக்குது, நான் இல்லைன்னா ஒரு வாரம் நடக்குது. வேற பண்ண ஏன் ஆண்கள் காட்டுறேன். ஒரு 2 மாசம் நான் படுத்துட்டேன் எவ்வளவு செய்யாம. யாரெல்லாம் நம்புனியோ அவங்க சுயத்தெல்லாம் எனக்கு காட்டி தெரியல நினைச்சிருக்கீங்களா?
எல்லாமே எனக்கு வெறுத்து போச்சு. ஏன் காரணம்? பாசம் வச்சு 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 என்னடாமா என் சகோதரி, என் தம்பி, என் அண்ணன், என் தங்கச்சி அப்படி சொல்லி சொல்லி எல்லா முகத்துல காயை பிடிச்சிட்டாங்க. ஏன் காரணம்? உண்மை இல்லை. நினைச்சு இது போயிட்டாங்க. 9 இன்ச்சிலும் கண்ணை கமாட்டி அவனுக்கு விஜிட்டு கேட்டிருந்தான். யார் வந்தா, எத்தனை மணிக்கு வந்தா? காலையில 5:45 உனக்கு கேட்டுட்டேன். எத்தனை மணிக்கு வந்தாங்க, இவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க, இவங்க எத்தனை மணிக்கு போனாங்க, இவங்க டீ வாங்கி கொடுத்துறியா, எல்லாம் கேட்டேன். தெரிஞ்சு ஒன்னும் தெரியாது நினைச்சுக்காங்க. எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா மனசு விட்ட காரணமே அவங்க மேல வச்சு நம்பிக்கை. என் பையன் 15 வருஷமாக ஆண்டுக்கு தெரியும். சோறு சாப்பிடாம இரவு பகலும் பார்த்து முன்னாடி நின்னதுக்கு செஞ்சது உடைய கிருபை. அதான் சொல்றேன், உண்மைய என்னைக்காக செய்யாது, சோபிக்காக செய்யாது. சொல்றாங்க அவங்க வராங்க, நான் செய்யணும். தயவுசே சொல்றேன், அப்படி இருந்தா நீங்க யாரும் செய்யாதீங்க, வராதீங்க, செய்ய சமைக்க வேண்டாம். ஏன்னா அவங்க வராங்க, இவங்க வர ஒரு ஆலயத்துக்கு செய்யறதுக்கு நம்ம கணக்கு பார்க்கணுமே. அப்ப ஓ பாவத்தை மன்னிக்கிறாங்க, அதுக்கு கணக்கு பண்ணணும். ஆலயத்தை வந்து பெற்றுக்கொண்ட கிருபை எவ்வளவு, நாளைக்கு ரொம்ப ஆசீர்வதிச்சு கத்த ஆசீர்வதிக்கிறார். நீங்க 2 பேசம் வரும், ஒத்த பேசுற பிரசங்க 1 2 சொல்ற சூரியன் கீழே எல்லாம் உலகத்தில் இருக்குது மாயை மாயை மாயை. ஒரு அம்மா கேட்குது, 11 வருஷமா நம்ம ஊழியத்துக்கு வந்து அம்மா தெரியும் நம்ம சபையை பத்தி, சபைக்கு வரவங்க அடிக்கடி பாசம் படுத்துக்கிறார். பாசம் பாவம் செஞ்சுட்டாரா? எவ்வளவு வந்து பேசுறாங்க சபையில. ஐயா நான் உங்களுக்கு கூட நான் மனுஷன், உங்களையுமா நான் 3 வேலை திங்கல, திங்கக்கிழமை சபாவெல்லாம் சோறு சாப்பிடுங்க. கட்டுக்கு நான் சொல்றேன், ஒரு மருத்துவம் போய் பேசுவேன். உயிர் எனக்கு பிடிக்க 15 வருஷமா சோறு தேய்க்காம பாஸ்டிங் எடுத்து 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 உங்க முன்னாடி நின்றதுக்கு எனக்கு பதில் கொடுத்த காரியம் இதுதான். என் மனவேதனை. மற்றவங்க பேசினா கூட பரவாயில்ல, நம்ம ஜனம் பேசிச்சு பேசும். உண்மை இல்லை. ஒரு வியாதி எனக்கு கிடையாது, மனசு வேதனை. நான் நைட்டு பகலும் காலை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தவன், 9 மணிக்கு வந்தவன், நைட்டு 12 மணிக்கு போய் வீட்டுக்கு போய் சாப்பிடறானா, காலையில் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு யோசிப்பார். அந்த ஓடி ஓடி உழைக்கப்பட்ட பலனை இவன் இன்னும் பாவம் செஞ்சினான். நானும் கூட மனுஷன், ஒரு தண்ணி தெளிச்ச தண்ணி சாப்பாடு பசிக்க பயிர் எடுக்கும் சுண்டும். உங்களெல்லாம் நான் சுயநலமான இல்லை, நானும் நன்மையா இருக்கேன். 2 தடவை மரணம் நீங்க போயிட்டேன். எத்தனையோ பேர் பேசினாங்க பேசினாங்க, எத்தனையோ பேர் பேசினாங்க, அதை கவலைப்படல. நான் ஒரு நாளைக்கு 2 பேர் என்னை பேசினா ஆண்டு அழுவேன். ஆண்டு சரியில்லை, அழுவேன் பேசினா ஏன் ஆண்டு அடுத்த ஒரு பிரச்சனை வரும். உலகம் வாழ்க்கை இன்னைக்கும் உங்களுக்கு நான் உண்மையா இருக்கலாம் தெரியாது, கத்தக்கு நான் உண்மையா இருக்கேன். அது போதும். கட்டில பட்டாடிக்கு நான் உண்மையா இருக்கேன், விசுவாசியமாக உண்மையா இருக்கேன். அது போதும். உலக மனுஷன் உண்மையா இருக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சத்திலே உண்மையா மோசடி தேவன் அழைச்சான். அவருதான தேவன் அழைச்சார். எங்கேயும் ஒன்று உள்ளா கொஞ்சத்துல உண்மையா இருக்கும். சொல்லுவா தசமபா கொடுத்தது உண்மையா இருக்குமா? பக்கத்து வீட்டுல பேசுறது உண்மையா இருக்குமா? பொய், ஒரு பொய்க்கு 4 பொய் பேசணும், சமாதானம் இல்லை. ஆனால் சமாதானம் பண்ணியவர்கள் பாக்கியமா. எத்தனை குடும்பத்தை நம்ம சமாதானம் பண்ணிச்சுக்கலாம். டோட்டலா நீங்க சொன்ன 17 குடும்பமும் கட்டளை சொன்ன 17 குடும்பத்தையும் காட்டிட்டார். 17 குடும்பத்தையும் யாரை மெயினா சொல்ற எல்லாமே 17 குடும்பத்தையும் கடைசி ஒரு ஃபேமிலி தான் நினைச்சுன்னா அதையும் கை வச்சுட்டான். 17 குடும்பம். ஏன்னா நான் கட்டளை நம்ம முழு விசுவாசம் வச்சேன். மனசுடைய சுவாதனை இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். இன்னைக்கு ஒவ்வொரு தயவு செய்து சொல்றாங்க, உண்மையில்லாம பின்னால போயிருக்க தயவு செய்து
உண்மையை ஜெபிக்கிறது மட்டும் நிலமா அது அதே இடத்துல ஜெபிக்கும். இந்த கண்ணை திறந்து பார்க்கறது வேடிக்கை பார்க்கறது தான் தயவு செய்து போயிடும். நம்ம தேசத்துல செழிப்பாக மழை பெய்யணும், நம்ம தேசம் அழிஞ்சு போகக்கூடாது. நம்ம தேசம்